Hello everyone, welcome to AV Code Breaker. இன்னைக்கு part 6 Excel வீடியோல if condition பத்தி தான் பார்க்க போறோம். நல்ல கவனிங்க, நம்ம கிட்ட இப்போ பர்ச்சேஸ் பண்ணி டோட்டலோட ஒரு ஷாப்பிங் பில் இருக்கு. இந்த ஷாப்பிங் பில்லுல டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ண என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா if condition யூஸ் பண்ண போறோம். ஆனா டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம், எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஷாப்பிங் பில்ல 1000 and 1000க்கு மேல யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் இங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டைப் பண்ணதுல greater than or equal to அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னா 1000ல இருந்து greater than or equal to அப்படின்னா 1000ல இருந்து 1000க்கு மேல யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதுதான் கான்செப்ட். ஸோ எனக்கு இங்க என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்க நான் ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்முலா பாருக்கு போயிடுவோம். ஈக்குவல் டு எப்பயும் போல, அதுக்கப்புறம் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் ஓப்பன் ப்ராக்கெட். நம்ம இப்படி கொடுத்தோடனே இஃப் கண்டிஷன் நம்ம கிட்ட ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் கேட்கும். என்ன அப்படின்னா நீங்க எந்த லாஜிக்ல என்ன டெஸ்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, எந்த கஸ்டமர்லாம் 1000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா லாஜிக். நீங்க கொடுக்குற கண்டிஷன் தான் இங்க என்ன அப்படின்னா லாஜிக். அப்போ நம்ம எங்க இருந்து அந்த லாஜிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டோட்டல் இருக்கிற வேல்யூ இருக்க செல்லு தான் நமக்கு என்ன அப்படின்னா லாஜிக். அதாவது இங்கதான் நமக்கு என்ன தெரியும், 1000 அதுக்கு மேலேயோ இல்ல அதுக்கு கீழேயோ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு டோட்டல் அமௌண்ட்ல அதை தான் எடுக்க போறோம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு greater than or equal to எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிஷன்ல 1000 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து கமா கொடுத்துக்கலாம். இப்போ லாஜிக்கா நம்ம டெஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வேல்யூ இஃப் ட்ரூ, அவங்க ஒரு வேலை 1000க்கு மேல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா ட்ரூ தானே. அப்ப அங்க நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அகைன் டோட்டல் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 10% கொடுக்குறோம். எப்ப அப்படின்னா இந்த லாஜிக்கல் 1000க்கு மேல ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னா ட்ரூ கண்டிஷன் ஒர்க் ஆகும். இல்ல அவங்க 1000க்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்போ அவங்க 1000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 10% அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா 1000க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்க என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படின்றது டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக நம்ம அங்க 0 அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இவங்க 1000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கனால அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 179 ரூபா 50 பைசா டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இப்ப இங்க ஒரு 600 நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 1000 கீழே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அதாவது கொடுத்திருக்க கண்டிஷன் கரெக்டா இருந்தது அப்படின்னா ட்ரூ ஒர்க் ஆகும். கொடுத்திருக்க கண்டிஷன் தப்பா இருந்தது, அதாவது கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டா இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இஃப் கான்செப்ட். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதாவது 90க்கு மேல எடுத்திருக்கவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு, 90க்கு கீழே எடுத்திருக்கவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கிடையாது. இது எப்படி போடலாம் அப்படின்னா அகைன் எங்க டிஸ்பிளே ஆகணுமோ அந்த செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா டைப் பண்ணிடலாம். இஃப் ஓப்பன் பிராக்கெட் எப்பயும் போல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஜிக்கல் டெஸ்ட் கேக்குது, நம்ம எந்த ஆவரேஜ் செல்லு தான் எடுக்க போறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு greater than or equal to 90 கொடுத்துட்டு கமா கொடுத்துடலாம். வேல்யூ இஃப் ட்ரூ, அந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் எனக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். எனக்கு அந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நோ. அதாவது 90க்கு மேல இருந்தாங்கன்னா எஸ், 90 கீழே இருந்தாங்கன்னா நோ அப்படின்னு கொடுக்கணும். நான் ஏன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க நம்பர் டைப் பண்ணீங்க அப்படின்னா அங்க டபுள் கொட்டேஷன் தேவையில்லை ஆர்குமெண்ட்ஸ்ல. ஆனா நீங்க டெக்ஸ்டோ லெட்டர்ஸோ கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷன் கொடுத்துதான் கொடுக்கணும். இப்ப என்டர் கொடுத்துடலாம். ஸோ இங்க 90க்கு மேல இருக்கனால எஸ் அப்படின்னு வந்துருச்சு. அகைன் எல்லாத்துக்குமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ 90க்கு மேல எடுத்துருவங்களுக்குலாம் எஸ், 90 கீழே எடுத்துருக்கவங்களுக்குலாம் நோ.
ஸோ இதுதான் இஃப் கண்டிஷனோட கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸல் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.